ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க புது கை கொட்டி பண்ணேன். அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். பாத்தீங்கன்னா நாங்க கிறிஸ்மஸ் ஷாப்பிங்க்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்க கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க ஷாப்பிங் போனது எப்பன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி போனோம். அதனால நாங்க கார்த்திகை தீபத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப நிக்கிறது பாத்தீங்கன்னா சாரி செக்ஷன். அம்மாவும் பெரியம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட வந்தா ரொம்ப காமெடியா இருக்கும். அதுவும் பெரியம்மாவோட வந்தா அங்க தெரியுதா பாத்தீங்களா, சாண்டில் கலர்ல ஷால் போட்டுக்கிட்டு அவங்கதான் எங்க பெரியம்மா. அடுத்தது நான் விடுவேனா எக்ஸலேட்டர்ல போகாம, அதனால அம்மாவை இழுத்துக்கிட்டு எக்ஸலேட்டர்ல வாங்கம்மா போலாம் அப்படின்ட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா வரதும் போகிறதும் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். பாருங்களேன், நான் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் இருக்கிறத அம்மா பார்த்துக்கிட்டாங்க, நான் என்னோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா விளையாண்டுக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? இந்த இடத்துல ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு சாரி செக்ஷனுக்கு சாரி எடுக்க போயிருந்தோம். அப்போ டெடிபியரை பார்த்தோம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா படிச்சுட்டு இருந்தாரு. சரி, அவரை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க நல்லா படிச்சுட்டு இருங்க, நம்ம வேற உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறோம் பாய் அப்படின்ட்டு நாங்க இங்க அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்க ஃப்ளோர் என்னதுன்னா பட்டு சாரி செக்ஷன்ஸ். நான் இங்க வந்து டெலிபியரோட விளையாண்டுட்டு இருந்தேன். அங்க அம்மா வந்து சில சாரி எடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பட்டு சாரி செக்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஒரு ரவுண்டு சுத்தி காட்டியிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ்னால அவ்வளோவா கூட்டம் இல்லை. பாருங்க, ஒரு ரவுண்டு சாரி செக்ஷன். அதனால நம்மளுக்கு வீடியோ ஃப்ரீயாக எடுக்க முடிஞ்சது, ஃப்ரீயா பர்ச்சேஸும் பண்ண முடிஞ்சது. ஒரு பொம்மையா எடுத்து காட்டினேன். வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன, நம்ம வீடியோவாவது எடுத்துக்கலாம், போட்டோஸாவது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டோவும் வீடியோவும் ஜாலியா எடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதுல இருந்து பெருசு வரை சிங்கம் இருந்தது, செம்மையா இருந்ததுல. இங்க பாருங்களேன், கார்ட்டூன்ல வரும்ல அந்த பொம்மை. இதுதான் பாத்தீங்கன்னா எங்க பெரியம்மா, இதுதான் எங்க அக்கா. இவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. எங்க அக்கா ஒரு சாரியா எங்க பெரியம்மா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல லைட் ப்ளூ கலர் தான் எங்க அக்காவுக்கு வச்சு பார்த்தோம். செம்மையா இருந்தது. எங்க அக்கா கண்ணாடியிலையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. நீங்க இந்த மாதிரி உங்க அம்மாவுக்கு சாரி எடுக்கும் போது நீங்க வச்சு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் வச்சு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அக்காவை பாருங்களே. நாங்க பர்ச்சேஸ் போன அன்னைக்கு சரியான மழை. அன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அதனால ஜாலியா ஃபேமிலியோட பர்ச்சேசிங்க்கு கிளம்பிட்டோம். எங்க அம்மாவுக்கு செலக்ட் பண்ணது வந்து அக்காவும் இன்னொரு பெரிய அக்காவும் செலக்ட் பண்ணாங்க. நான் அங்கிட்டு விளையாட போயிருந்தேன். எல்லாருமே என்னுடைய ஃபேன்ஸ். நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சேல்ஸ் அக்காங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னுடைய ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால என்னுடைய ஃபேன்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். டைகர்ஸ், புலியெல்லாம் வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, சின்ன டைகர். எங்க அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு ஆச்சிக்கெல்லாம் சாரியை ஃபைனல் பண்ணி எடுத்துட்டு சாரியை கொண்டு போய் கொடுத்துட்டு பல்லு நாட்டு போறதுக்கு கொடுத்துட்டு அப்படியே வேற செக்ஷனுக்கு கிளம்பிட்டோம். பெரியம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க. பெரியம்மாவை கலாய்ச்சிட்டு நாங்களும் பெரியம்மாவும் சேர்ந்து போயிட்டு இருந்தோம் எஸ்கலேட்டர்ல. அடுத்து நம்ம போறது நம்ம செக்ஷன். எல்லாரும் போயிட்டாங்க. நான் அவங்கள விட்டுட்டு திருப்பி எஸ்கலேட்டர்ல போகாம விடுவேன்னா, திருப்பி எக்ஸலேட்டர்ல ஏறி திருப்பி இறங்கி அப்படியா விளையாண்டுட்டு இருந்தேன். அடுத்து நமக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறோம். அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்.
அப்படியே ஃபேமிலியா போகும்போது ஜாலியா இருந்தது. டான்ஸ் ஆடாம விடுவேனா ஆடிட்டே இருந்தேன். அப்புறம் அக்கா வந்து ஷால் பார்த்துட்டு இருந்தது. ஏதோ ஷிமல் ஷால் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல சேல்ஸ் அக்காங்களோட பேசிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாளுன்னு சொன்னேன்ல, திருக்கார்த்திகை ஸ்பெஷலா அழகா ட்ரெஸ்ஸிலேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த செக்ஷன்ல இருக்க அக்காங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு வந்து இதுல என்ன படம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது விளக்குன்னு. நான் அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த அக்கா தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த அக்காவோட எனக்கு அடிதடிலாம் நடக்கும். ஓடி அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த அக்கா என்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஃபு. அக்கா வந்து இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது. நானும் விளையாடிட்டு இருந்தேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அக்காவுக்கு சேலை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அடுத்த செக்ஷன்ல. அடுத்து எனக்கும் ஃப்ராக்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். பிங்க் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ ரெண்டுமே கலந்த ஃப்ராக். இது செம்மையா இருக்குல்ல. அடுத்த ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட். அடியில் என்ன இருக்குன்னா டார்க் ப்ளூ தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுத்தல செம்மையாக தான் இருந்தது. எங்கள் அக்கா பாருங்களேன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருந்தது, நிஜமும் செம்மையாக தான் இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. பார்த்தீங்களா, சுத்துறேன் லைட்டா. ஏன்னா ஜீனா கொட்டிடும்ல. அது பர்டிகுலரா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷோல்டர் கிட்ட பெரிய ஃப்ளார் இருந்தது. அங்கிட்டு கை இருந்தும் இங்க கை இல்லாம நல்லா மாடலா இருந்தது. ஆஸ் யூஷுவல் எப்போதுமே சுத்தி தானே வாங்குவேன், அதை விடுவேனா, அதனால சுத்தி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்மியா சுத்துது, ஆனா நடந்துதான் பார்த்தேன் பாருங்க. அடுத்ததுதான் பர்பிள் கலர். பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் குத்தும்ல, அதனால போட்டு பார்க்கல, போட மாட்டேன். அதனால நான் மேல வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து கிளிப்ஸு, பிங்ஸு, இந்த மாதிரி ஹேர் பேண்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையா இருந்தது கிளிப்ஸு. சீப்பெல்லாம் சூப்பரா இருந்தது, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ப்ளூ கலர்னா எனக்கு பிடிக்காம இருக்குமா. எங்க அக்காவும் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தது. நானும் விடுவேனா, அதனால அக்காவோட சேர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது எங்க ஆச்சிக்கு சேலை வாங்கறதுக்கு வந்திருக்கோம். இந்த செக்ஷன்ல எங்க அக்காவோட ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஒரே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துட்டு ஆடுங்கம்மான்னு சொல்லி எங்க பெரியம்மாவை ட்ரெஸ்ஸே எடுக்க விடல. அப்படியே ஆச்சிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு முடிச்சுட்டு பல்லு நாட்டு போட கொடுத்த சாரிய வாங்கறதுக்கு மேல வந்துட்டோம். சூர்யா அங்கிள் ஒரு படத்துல டூத்பிக்க வச்சு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்தோடனே ஃபுட் கோர்ட்டு, அதுதான் ஃபுட் கோர்ட்டு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு நல்லா பசி எடுத்ததுனால ஹோட்டல் போயிட்டோம். அங்கே என்னென்னலாம் வாங்கி சாப்பிட்டோம்னா பரோட்டா, சில்லி பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சப்பாத்தி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஃபேமிலியோட போய் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் எங்க பெரியம்மாவோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா காமெடியா இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. நல்லா ஃபேமிலியா ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஆல். Advance happy Christmas friends. Bye.